பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 14:27. இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சீஷர்கள் கடலிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நடு சமுத்திரத்திலே பயங்கரமான காற்றும் கொந்தளிப்பும் இருந்தபடியினாலே அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கடலின் மேல் நடந்து அந்த நடு ராத்திரி வேளையிலே அவர்கள் அருகிலே போகும் பொழுது அவர்கள் அந்த ராத்திரி வேளையில ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று சொல்லி அவர்கள் பயந்து போனார்கள். பயந்து போயிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோட பேசுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த நாளிலும் கூட அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் வா என்று சொன்னார். உடனே பேதுரு படவை விட்டு இறங்கி கடலின் மேல் தண்ணீரிலே நடக்கிறான். இயேசுவை நோக்கி பார்த்து நடக்கிறான். ஒரு நிமிடம் அவன் சூழ்நிலையை பார்த்தான். சற்று முன்பு கடல் கொந்தளித்து படகு அமிழத்தக்கதாக படகு முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்ததே என்று சொல்லி சற்று அவன் அதை நினைத்து பார்த்தான். திரும்பி பார்த்தான். இயேசுவை விட்டு ஒரு கணம் அவன் முகத்தை திருப்பி சூழ்நிலையை பார்த்தான். அப்படியே கடலிலே அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் பயப்பட்டாய்? நான் தானே உன்னை அழைத்தேன் என்று. இந்த நாளிலும் கூட அநேக சூழ்நிலையை பார்த்து நாம் ஒருவேளை அமிழ்ந்து போகிற ஒரு நிலையிலே காணப்படலாம். ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன் அருகில் இருக்கிறேன், உன் வாழ்க்கை படகுகளை நான் தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கூட சில நேரங்களிலே சூழ்நிலையை பார்த்து நாம் பயந்து விடுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து நீங்கள் பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள். காரணம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் தான் உங்களோடு கூட வருகிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது,
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பக்தனாய் யோபு எழுதுகிறார், நான் பயந்த காரியமே எனக்கு வந்து விட்டது. ஆகவே அநேக நேரங்களிலே நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அந்த காரியம் நம்மை அதிகமாய் அழுத்துகிறது, இன்னும் அது நம்மை பயமுறுத்தி விடுகிறது. ஆகவே பயப்படாமல் திட நம்பிக்கையோடு முன்னேறி செல்லும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை ஏற்கனவே நான் மீட்டு கொண்டு விட்டேன், என் இரத்தத்தை விலையாய் கொடுத்து உன்னை எனக்கு சொந்தமாய் நான் ஏற்றுக்கொண்டேன், மீட்டு கொண்டு விட்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு போதும் நாம் பயப்பட வேண்டாம், நாம் திடன் கொண்டு முன்னேறி செல்வோம். காரணம், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை படகுல ஒவ்வொரு நாளும் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டே வருகிறார். நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. புலம்பல் புஸ்தகம் 3 அதிகாரம் 57 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலேயே நீர் என் பக்கத்திலே அணுகி வந்து என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம் அருகே வந்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், திடன் கொள், நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துகிறார். ஆகவே சூழ்நிலைகளை குறித்து பயப்படாமல் தைரியமாய் முன்னேறி செல்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6 அதிகாரம் 16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். திடீரென்று வேலைக்காரன் வந்து சொல்லுகிறார், மலையை சூழ ஜனங்கள் நமக்கு எதிராக வந்து விட்டார்கள். உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அவ்வளவுதான். மறுபடியும் அவன் போய் பார்க்கிறான். அங்கு மலையை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் பாதுகாப்பாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலன், நம்மோடு இருக்கிறது பரமசேனை, அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நம்மோடு இருக்கிறது. ஆகவே பயப்படாதே என்று சொன்னார். இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், தைரியமாய் முன்னேறி செல்வோம். அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து அமிழ்ந்து போகிற நிலையில அநேகருடைய வாழ்க்கை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, திடன் கொள், நான் உன்னை தூக்கி உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உலக ஜனங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொருவரும் பயத்திலிருந்து வெளியே வந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.